மாவட்டம் அரசம்பட்டியில் தென்னை ஆராய்ச்சி மையம் மற்றும் அதிகமான் வேளாண்மை கல்வி நிலையம் இணைந்து உலக தேங்காய் தினத்தினையொட்டி கருத்தரங்கம் நடத்தியது. இவ்விழாவில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு விவசாயிகளிடையே உரையாற்றிய தென்னை ஆராய்ச்சியாளர் தென்னஞ்செடி கென்னடி, உலக தென்னை சாகுபடியிலும் தேங்காய் உற்பத்தியிலும் உலக நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது என்று புகழ்ந்து பேசினார். புதுக்கோட்டை திலகர் திடலில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசாணை 24 படி ஓய்வூதியர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை உறுதிப்படுத்த வேண்டும், அதிக கட்டணம் வசூல் செய்யும் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்காக தமிழகத்திற்கான நிதி ரூபாய் 573 கோடியை நிறுத்தி வைத்த மத்திய அரசை கண்டித்து திராவிட கழக இளைஞரணி மற்றும் திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் நகர தலைவர் வள்ளல் சித்திக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட திருநங்கைகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் அருணா நாயக் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் மாவட்டம் முழுவதும் திருச்செங்கோடு, ராசிபுரம், பரமத்தி வேலூர், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் தங்களுக்கு குடியிருக்க இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குலசேகரபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தமிழக அரசு சார்பில் சிட்கோ அமைக்கப்படும் உள்ளது. இந்நிலையில் இன்று குலசேகரபுரம் ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்லம் வீடுகளை பார்வையிட அமைச்சர் ஐ. பெரியசாமி வருவதாக இருந்தது. இதையடுத்து கிராம மக்கள் திரண்டு அமைச்சரிடம் முறையிட வந்தனர். ஆனால் அமைச்சரின் வருகை ரத்து என தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்கள் சிட்கோ கட்டிடங்களுக்கு தங்களது ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுமதி பெற வேண்டும் என வலியுறுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் சி. முரளிதரன் தலைமையில் கிராம மக்கள் அங்குள்ள காளியம்மன் கோயில் வளாகம் முன்பு அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீச்சல் குளத்தில் தவறி விழுந்த சிறுவன் ரித்தீஷ் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஈஞ்சம்பாக்கம் மருத்துவமனையில் சாந்தி என்ற பெண் போதிய உயிர்காக்கும் உபகரணங்கள் இல்லாத நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு இடம் மாற்றப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் போதிய வசதி இல்லை என ஈஞ்சம்பாக்கம் பொதுமக்கள் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பேருந்து நிறுத்தத்தில் மன்னார்குடியிலிருந்து வடபாதிமங்கலம் நோக்கி சென்ற பேருந்தில் கூட்ட நெரிசல் காரணமாக மாணவ மாணவிகள் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அனைத்து அரசு பேருந்துகளும் இந்த வழித்தடத்தில் நிற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மாதந்தோறும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஒருங்கிணைந்த வேளாண்மை அலுவலகத்தில் நடைபெறுவது வழக்கம். வட்டாட்சியர் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில் மீண்டும் இம்மாதம் வழக்கம் போன்று ஒருங்கிணைந்த வேளாண்மை அலுவலகத்தில் குறைதீர்வு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே செங்கம் போலூர் செல்லும் சாலையில் மாவட்ட ஆட்சியரையும் வட்டாட்சியரையும் கண்டித்து கண்டன முழக்கமிட்டு சாலையில் படுத்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செங்கம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் சண்முகம் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியலை கைவிட்டு விவசாயிகள் கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.